ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனு இருந்த 2 ஸ்டாக் ஆப்ஷனையும் கொடுத்துட்டேன். டிசிஎஸில் ஒரு 4200 லாஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபக் நைட்ரேட்டில் ஒரு 14,000 கிடச்சிது. ஸோ வச்சுருக்கலாம். தீபக் நைட்ரேட்டில் இதே ரேட்டில் நாளைக்கு கொஞ்சம் இருந்தால் இன்னொரு 4,000 5,000 கிடச்சிருக்கும். பட் ஷார்ப் மூவ் ஏதாவது வந்ததுன்னா ஆக்சுவலாக என்னுடைய பொசிஷன் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ என்னோடய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. எஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ விற்றதும் ஒரு 2,500 போயிடுச்சு போல இருக்குது. நான் ஒரு 3 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ லாஸ்ட் அரை மணி நேரத்தில் நல்ல ஒரு பெட்டிங் மேபி விழுந்திருக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து இந்த ஒரு பொசிஷன் இருந்தது, அதனால் நான் கொடுத்துட்டேன் வேறு வழி இல்லாமல். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடு ஓடிச்சுன்னா எம்டிஎம் வந்து குறையும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அண்ட் டிசிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஓடிடுச்சு, ஒரு சைடு ஓடிடுச்சு. ஸோ எட்ஜ் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஒன்று அங்கே இருந்தால் அது மாட்டோம், இல்லைனா இது மாட்டோம்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். பட் இங்கே மாட்டிக்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்த்த அளவு வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி நாளைக்கு வச்சுருந்தா வந்திருக்கும். ஸோ அது ஒன் டே வந்து ஏன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இருந்த வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக நல்ல ஒரு ட்ரேடு இந்த தீபக் நைட்ரேட்டு. அண்ட் பேங்க் நிஃப்டியை மட்டும் ஹோல்ட் பண்ணுறேன் சின்னதாக. பார்க்கலாம். ஒரு ரொம்ப சின்ன ரிஸ்க்கு தான், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. வந்தால் கிடைக்கும், இல்லைனா அந்த டெபிட் போயிடும். ஸோ ஏன்னா மந்த் எண்ட் முடிகிறதுனால கொஞ்சம் சேஃபாக ஆடலாம் அப்படின்ட்டு தான் லேசாக தான் எடுத்திருக்கேன், ரொம்பலாம் இல்லை. ஸோ ஃபண்டு அப்படியே நான் மிச்சம் வச்சுருக்கேன், பிளைண்டாக வச்சுருக்கேன். பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சின்னதாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எதுக்கு நெகட்டிவில் காட்டுச்சு, அண்ட் நம்ம மார்க்கெட் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப்பப்பே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணங்கள் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நேற்றே ஒரு நல்ல லாங் இருந்தது. அந்த நல்ல லாங் தான் வந்து நல்ல ஒரு கேப்பப்பு. பேங்க் நிஃப்டிலாம் எதுக்கு அவ்வளோ ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலெலாம் க்ரீனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ எதுக்குன்னே தெரியல. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அது எதிர்பார்த்த மாதிரி ஒரு செல்லிங் உட்பட்டு நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கன்சாலிடேஷன்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே சின்னதாக டவுன் ஆச்சு. ரொம்ப நம்ம நினச்ச மாதிரியே டவுன் ஆச்சு மார்க்கெட். ஓகேங்களா, என்ன தான் கேப் அப் ஆனாலுமே மார்க்கெட் ஒரு 70-80 பாயிண்ட்டு டவுனில் தான் வந்தது. எதிர்பார்த்தது தான். நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு சைடு வந்து ட்ரெண்டை பிடிக்கும்னு நினைக்கிறேன். எய்தர் வந்து டவுன் சைடு இல்லைனா அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அதனால தான் நான் பொசிஷனையும் கொடுத்தேன். ஏன்னா 2 நாளாக என்னோடய பொசிஷனுடைய அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருந்தது. அதுதான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஹோல்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு நாளைக்கு 2% வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் கொடுத்தது. 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா 0.5% கூட மூவ் கொடுக்கல அப்படின்னும் போதே அங்கே யோசிக்கணும். எய்தர் சைடு ஏதோ நடக்க போகுது, அது நாளைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்றதுனால அதோட விஷயங்களை பார்த்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ எய்தர் சைட் 400 பாயிண்ட் ஈஸியாக போகலாம். ஸோ 52,200ன்னு சொல்லும்போது 51,800 52,600க்கு நடுவில் எக்ஸ்பைரி ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல, ஏதாவது ஒரு சைடு ட்ரெண்டு பிடிச்சதுன்னா எய்தர் சைடு வந்து மார்க்கெட் வந்து ஈஸியாக போகலாம். ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி ஏதாவது சொல்லுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வாலட்டைலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வந்து மேலே போனாலும் வாலட்டைல் இன்க்ரீஸ் ஆகுது, கீழே போனாலும் வாலட்டைல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால ஏதோ ஒரு நியூஸு இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் எஃப்ஐயோடைய ஆக்டிவிட்டி இது நேத்தோட விஷயங்கள். நேற்றே வந்து ஒரு சூப்பரான ஒரு 3,400 கோடிக்கு கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் ஃபியூச்சர் லாங் வந்திருக்கு. நான் நேற்றே சொன்னேன் கண்டிப்பாக வந்து நேற்றுமே வந்து நல்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் பார்ட்டிசிபேஷன் இருக்கும்ன்ட்டு. இன்றைக்கி மேபி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ நிஃப்டிலே நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது, பேங்க் நிஃப்டிலேயும் நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டை மேபி வந்து ஹோல்ட் பண்ண வச்சுருக்கோம். பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மேபி இன்றைக்கி வந்து ஒரு கன்சாலிடேஷன் டே அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, பெருசாக வந்து நெகட்டிவ் இல்லை. நான் கன்சாலிடேஷன் டு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன். அதே மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் மேபி ஒரு சைடு வந்து ட்ரெண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், இதுக்கப்புறம் டெய்லி எக்ஸ்பைரி இல்லை. ஸோ எனக்கு வந்து டபுள் தாட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, டெய்லி வீடியோ போடலாமா இல்லை போட்டால் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ வீடியோ பார்க்குற அந்த ஒரு 300-350 வியூஸ் தான் போகுது அப்படின்னா ஒரு 40-50 பேர் லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த 300 வியூஸ் பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்பைரி இல்லைல்ல, ஸோ வீடியோ பார்ப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். வீடியோ நம்ம போடுறதா இருந்தால் போடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விஷயம், நான் விட்டுறேன். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், வீடியோ வரணும் அப்படின்னா வந்து வரணும் அப்படின்னு கேளுங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம் நண்பா. ஸோ செக்லிஸ்ட்டில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா
முதல்ல நாளைக்கு கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து வால்டலாக இருக்கும் அப்படின்றது முதலே சொல்லிடுறேன். கொஞ்சம் வந்து உஷாரா இருங்க. இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாரி ஃப்ளாட்டா தான் இருக்குது. பட் வந்து ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா 0.07% வந்து ஃப்ளாட்டு தான் இது. சின்னதா வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வால்டைல் இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெருசாக இன்றைக்கி வால்டைல் இல்லை அப்படின்னு சொல்லணும். இனிஷியலாக வந்து ஒரு மணி நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக வால்டைல்லாம் இல்லை. ரொம்ப ஷட்டிலாகவே இருந்தது. பட் ஃபின் நிஃப்டி ஒரு சைடு உடையின்னு பார்த்தேன். அது 24,000ல் காலையிலே 11 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே புட் சைடில் செம்மையாக ஒரு அடிஷன் வந்துருச்சு. ஸோ அப்போவே வந்து என்னோடய டம்மி ஒரு பொசிஷன் வச்சுருந்தேன். அந்த பொசிஷன் அது வச்சுருந்தா வேஸ்ட் அப்படின்ட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போவே தெரியும் மார்க்கெட் அது கீழே போகாது அப்படின்ட்டு. ஒரு சாலிடான செல்லிங் வந்து அந்த சைடு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா 11 மணிக்கே அதோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 12.10ன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற 4-5 மணி நேரத்தில் அது எங்கே தான் போகும்? எங்குமே போகாது. அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், மார்க்கெட் இன்னைக்கு கட்டையை போட போகிறாங்கன்ட்டு அதே மாதிரி தான் கட்டையை போட்டாங்க. நான் அந்த பொசிஷனை அப்படியே கொடுத்துட்டு டைம் டிகேக்கு வேறு எங்கேயா செல் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு பொசிஷனில் போய் செல் பண்ணிட்டு அங்கே சின்ன டெபிட் தான், ஒரு லாட்டுக்கு 300 நினைக்கிறேன். அந்த 300 வேறு எங்கேயா போய் எடுக்கலான்ட்டு அப்படி போயாச்சு. ஓகேங்களா? ஏன்னா அது மேபி வந்து ஒர்க் ஆகாது. அங்கே நம்ம பொசிஷன் எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும். இதே நமக்கு மற்ற எக்ஸ்பைரியில் எடுத்தால் சின்ன ஒரு டிகே வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படின்ட்டு நான் போனேன். பட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கெஸ் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட ஐவி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தோம் கம்ஃபர்ட் ஐவி எங்கேயுமே வந்து ஒரே மாதிரி இல்லை. ஸ்ட்ராடல் பாயிண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 400 பாயிண்ட்டு. ஸோ ஒரு 400 to 500 பாயிண்ட்டுக்குள்ளே எக்ஸ்பைரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு நியூஸ் வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா அதுக்கு மேலே கூட ஈஸியாக மார்க்கெட் போக வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது இன்றைக்கி ஃபுல்லாக ரவுண்டு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தது மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா நேற்று கேண்டிலுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்ச மாதிரி இருக்கனால இது வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் பேங்க் நிஃப்டி ஓரளவு நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் ஹை காட்டுச்சு. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் எதுக்கு அவ்வளோ வந்து பாசிட்டிவாக ஒரு 1.25% ஏறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. பட் அது வந்து ஏன் கேப் அப்பே ஆச்சு அப்படின்றது சத்தியமாக தெரியல. ஸோ அதோட விஷயங்கள் தான் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏற்ற விட்ருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா செல் ஆஃப் ஆகி அது கரெக்டான வேல்யூக்கு வந்துருச்சு. அதனால தான் இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் வெர்சஸ் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஃபியூச்சர்ஸோடைய எக்ஸ்பைரி அப்படின்றதுனால பெருசாக இல்லை. நிஃப்டி ஒரு 10 பாயிண்டில் இருக்குது. ஏன்னா நாளானிக்கு எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. மிட் கேப் நிஃப்டி ஓரளவு பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் அது வந்து டிசம்பர் கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால பெருசாக இதில் வந்து க்ளூ கிடையாதுங்க. அடுத்த வாரம் தான் ஏதாவது வந்து க்ளூ கிடைக்கும். பிசிஆரை பொறுத்த மட்டும் ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது. நிஃப்டி கொஞ்சம் வந்து ஷேட் டவுன் ஆகிருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் வந்து கொஞ்சம் ஷேட் டவுன் ஆகிருக்க மாதிரி இருக்குது. அது என்ன விஷயம் காத்துட்ருக்குன்னு தெரியல. அண்ட் குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. யூகே மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, யூகே அண்ட் யூரோப் மார்க்கெட்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். ஓரளவு ஒரு 0.3% வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி யூஎஸோடைய டேட்டா வருதுங்க. ஸோ கன்சூமர் கான்ஃபிடென்ஸ் டேட்டா நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக பார்ப்பாங்க அங்கே அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து அதுக்கு மேபி வந்து தயாராக இருந்திருக்கலாம். ஸோ ஒரு மாதிரி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்பு ஒரு நாள் டவுன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் சைடில் கன்சாலிடேட் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம இது பண்ணணும். ஏன்னா வந்து டெய்லி டவும் சரி, நாஸ்டாக்கும் சரி அண்ட் S&P 500 சரி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹையை வந்து உடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால மற்ற எல்லா மார்க்கெட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம மார்க்கெட் இப்போ தான் வந்து நல்லா கரெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கான். அவன் ஏறுவானா இல்லையான்னு தெரியல. ஸோ இருக்க அந்த எக்ஸ்பைரியில் தான் ஒரு மாற்றம் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசணும். இது மேபி நாளைய ட்ரேடிங்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்.